மதம் பிடித்த மனிதனுக்கு கீழ்ப்படியும் மதம் அறியா யானைகள் மற்றும் விலங்குகள். மதம் பிடித்த மனிதனுக்கு கீழ்ப்படியும் மதம் அறியா யானைகள் மற்றும் விலங்குகள். ஏன் இந்த தலைப்பை வைக்க வேண்டியது வந்ததென்றால், அண்மையிலே ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன் நான். அது காட்டுவாங்க அப்புறமா. சாதாரணமாக மதம் என்றால் நல்ல வார்த்தை தான் மதம் என்பது. ஆனால் அதை கெட்டதாக மாற்றிவிட்டார்கள். யானைக்கு மதம் பிடிக்கும் என்பார்கள். யானைக்கு மதம் பிடிக்கவில்லை. யானைக்கு ஆங்கிலத்தில் சயின்டிஃபிக்கல் நேம் வந்து MUSTH, முஸ்தோ மஸ்தோ. முதல்ல பெரும்பாலும் மதம் யானைக்கு, காடுகளில் இருக்கக்கூடிய யானைகளுக்கு மதம் பிடிக்காது. மனிதர்களால் வளர்க்கக்கூடிய யானைகளுக்கு மதம் பிடிக்கும். அதுவும் ஆண் யானைகளுக்கு மட்டுமே மதம் பிடிக்கும். ஏற்ற துணை இல்லாமலோ அல்லது ஒரு சில அந்த ஆண் யானைகளின் உடலிலே ஏற்படுகின்ற சில பயாலஜிக்கல் சேஞ்சஸ், இதனாலே அதற்கு மதம் பிடிக்கும். மதம் என்றால் மதம் அல்ல, அதற்கு வெறி, கோபம், ஆக்ரோஷம், அக்ரெசிவாக மாறும். அதுவும் கொஞ்ச நேரம்தான், அப்புறம் நார்மல் ஆகிடும். எப்படிப்பட்ட அது யானைக்கு மதம் பிடித்தது என்பார்கள் என்றால், ஒருவனுக்கு மதம் பிடித்தால் அப்படித்தான் இருப்பான். யானைக்கு மதம் பிடித்தால், யானைக்கு பிடித்தது மதம் அல்ல. ஆனால் மதம் என்று நீங்கள் கருதினால், அந்த யானைக்கு மதம் பிடிக்கும்போது எப்படி அந்த யானை செயல்படுமோ அதைவிட கொடூரமாக செயல்படக்கூடியவனே மதம் பிடித்த மனிதன். அத்தகையது மதம். மதம் என்றால் கடவுளை காட்டி, கடவுளை மையமாக வைத்து நடத்தக்கூடிய செயல்பாடுகள். இன்றைக்கு மனிதன் எப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு சென்று விட்டான் என்றால், மனிதன் இறைவனை உண்டாக்கிவிட்டான். எப்படி பெற்றோர்கள் பிள்ளைகளை பெறுவார்கள், ஆனால் பிள்ளைகள் பெற்றோரை பெற்றெடுக்க முடியாது. கடவுள் படைப்பாளி, கடவுள் மனிதர்களை படைத்தார், ஆனால் மனிதர்கள் தேவனை படைக்க முடியாது. ஆனால் இவர்கள் தேவனை படைத்து விட்டார்கள், செய்து கொண்டார்கள். இன்றைக்கு உலகத்தில் எத்தனையோ கோடான கோடி தெய்வங்கள், இவை அனைத்தும் கூட மனிதர்களால் உண்டாக்கப்பட்டவை, மனிதர்களால் செய்யப்பட்டவை. அந்த தெய்வத்தை ஆரம்பத்திலிருந்து, ஆதாம் ஏவாள் முதற்கொண்டு அன்றிலிருந்து இந்த உலகத்தின் முடிவு பரியந்தம் எதை வைத்து விளையாட்டு என்பது நடக்கும் என்றால், அந்த கடவுளை வைத்து. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே, ஆரம்பத்திலே பார்க்கும்போது ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், ஏதேன் தோட்டத்திலே ஏவாளிடத்தில் சாத்தான் வந்து எதை மையமாக வைத்து பேசுகிறது பாருங்கள். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் படிங்க மாறாவது. நீங்கள் நன்மை தீமை என்ற அறிவுடையவர்களாக மாறி தேவர்களைப் போல நீங்கள் தெய்வங்கள் ஆவீர்கள் என்றால், நாங்கள் தெய்வங்களாக மாறுவோமா? நாங்கள் தேவர்கள் அளவிற்கு நாங்கள் உயர்ந்து சொல்லுவோமா என்றால், தேவனை வைத்தே எல்லா அரசியலும் நடக்கும். ஒரு காலத்திலே யுத்தங்கள், இன்றைக்கு கூட யுத்தங்கள் நடப்பது பெரும்பாலும் தெய்வங்களை வைத்தே. ஒரு காலத்திலே சிலுவை போர் என்று கிறிஸ்தவர்கள் போரை நடத்தினார்கள். அதன் பிறகு ஒரு சில தீவிரவாதிகள் படைகளாக மாறி புனித போர், தேவன் இப்படியாக போரை நிகழ்த்த சொன்னார், புனித போர் என்று வார்த்தை சொல்லுவாங்க.
கர்வாபசி அதை சொல்லுவாங்க. தாய் வீட்டுக்கு திரும்புங்கள், தாய் மதத்திற்கு திரும்புங்கள் என்று அவர்கள் ஒரு போர். இப்படியாக கடவுளை மையமாக வைத்தே போர், கடவுளை மையமாக வைத்தே மதவாத கலவரங்கள், உலகம் முழுவதும் கூட தெய்வத்தை மையமாக வைத்தே. ஆச்சரியம் என்னவென்றால், மற்றவர்களை விட்டு விடுங்கள். அந்த வீடியோவை பார்த்ததுன்னு மனசெல்லாம் ஒரே கொஞ்ச நேரம் ரொம்ப ஆச்சரியமாயிடுச்சு, ரொம்ப வருத்தமாயிடுச்சு. எப்படிப்பட்டவர்களோ இன்றைக்கு இருக்கக்கூடிய கிறிஸ்தவ போதகர்கள், இன்றைக்கு உலகத்திலே இருக்கக்கூடிய கிறிஸ்தவ போதகர்கள் எப்படிப்பட்டவர்களோ, அவர்களுடைய பைபிள் அறிவு எப்படிப்பட்டதோ, அவர்களுக்கு பைபிள் தெரிந்து எவ்வளவோ, அவர்கள் மண்டையிலே இருப்பது தெய்வத்தை குறித்த ஞானம் எவ்வளவோ என்று இந்த வீடியோவை பார்க்கின்ற, இந்த காணொளியை பார்க்கின்ற ஒவ்வொருவரும் யோசிக்க வேண்டும். ரெடியா வைங்கப்பா. அந்த காணொளியிலே ஒரு கிறிஸ்தவ போதகர் உரையாற்றுகிறார் ஒரு பொது மேடையிலே. அவருடைய உள்ளத்திலே இருக்கக்கூடிய விஷயத்தை கொட்டுகிறார். அவர் ஒரு கிறிஸ்தவ போதகர், ஒரு மூப்பர், ஒரு பெரியவர், அநேகருக்கு பைபிள் உபதேசத்தை செய்யக்கூடியவர். அப்படிப்பட்ட உபதேசகர் அவருடைய உள்ளத்திலே பைபிளை குறித்து எவ்வளவு ஞானம் இருக்கிறதோ நாம் பார்க்க வேண்டும், கேட்க வேண்டும். இன்றைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் அனைவரும், உலகத்தில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவ சபைகள் அனைத்திலேயும் கூட போதிக்கின்ற போதகர்கள் பைபிளை ஒழுங்காக போதிக்கிறார்களா? பைபிளை முதலில் போதிக்கிறார்களா? எந்த சபைக்கு சென்றாலும் ஒரு ஜெபம், பாட்டு, 4 நிமிஷம் போதனை, அதுவும் ஆசை வார்த்தைகளை காட்டி சொல்லி, இந்த உலக சம்பந்தமான தேவைகள் உங்களுக்கு தீரும், அல்லது இந்த உலக சம்பந்தமான ஒழுக்கம், அல்லது இந்த உலக சம்பந்தமான தீய பழக்கங்கள், இவைகளை குறித்து சொல்லுவார்கள், இவைகளை குறித்து பேசுவார்களே தவிர கடவுள் யார், பைபிள் என்றால் என்ன, எப்படி வந்தது பைபிள், பைபிளிலே என்னென்ன இருக்கிறது, இந்த 66 புத்தகங்களிலே, இந்த 66 புத்தகங்களில் இருக்கக்கூடிய இந்த பைபிளிலே அறிவியல் எந்த அளவிற்கு இருக்கிறது, இயற்கை எப்படியெல்லாம் உண்டாக்கப்பட்டது, மனிதன் எப்படியெல்லாம் உண்டாக்கப்பட்டான், மிருகங்களாகட்டும் பறவைகளாகட்டும், இப்படியாக இயற்கை எப்படி உண்டானது, மிருகங்கள் எப்படி எதிலிருந்து உண்டானவை, பறவைகள் எங்கிருந்து உண்டானவை, மரங்கள் எங்கிருந்து உண்டானது, மிருகங்களாகட்டும் பறவைகளாகட்டும் மனிதனுடைய தேகமாகட்டும், இவை அனைத்திற்கும் அடிப்படை மூலப்பொருள் மண். அறிவியல் சொல்லுவதற்கு முன்பே சொன்னது பைபிள். மனிதனுடைய சரீரமாகட்டும், மிருகங்களாகட்டும், இவை அனைத்திற்கும் மூலப்பொருள் மண். தாவரங்களாகட்டும், அவைகளுக்கும் மூலப்பொருள் மண். இந்த மண் எப்படிப்பட்ட, இந்த பூமி, நாம் இருக்கக்கூடிய இந்த பூமியின் வளம் எப்படிப்பட்டதென்றால், இந்த பூமியின் மண்ணிலிருந்து வந்ததே இந்த தேகம், இந்த பூமியின் மண்ணிலிருந்து வந்ததே மரம், செடி, கொடிகள், மலர்கள் அனைத்தும் இந்த பூமியின் மண்ணிலிருந்தே வந்தது. அழகான மிருகங்கள், இவை அனைத்தும் இந்த மண் அப்படிப்பட்டது. இந்த மண், இந்த மண்ணின் பெயர் தமிழ் மண்ணோ அல்லது தெலுங்கு மண்ணோ, இந்திய மண்ணோ, அமெரிக்க மண்ணோ அல்ல, பூமி. இந்த மண், இப்படிப்பட்ட மண் இந்த அண்டத்திலே வேறு எங்கும் இல்லை. இப்படிப்பட்ட மண், பூமியின் சூரிய கோளிலிருந்து 3ஆவதாக இருக்கக்கூடிய இந்த கோள், பூமி என்ற இந்த கோளிலே இருக்கக்கூடிய இந்த மண்ணை போன்று வேறு எங்கும் பூமி அண்டத்திலே எங்கும் இல்லை. அப்படிப்பட்டது இந்த மண். இந்த மண்ணிற்கு மிகப்பெரிய வரலாறு உண்டு. அது நீங்கள் எழுதி கொண்ட வரலாறு அல்ல, அது பொய். மனிதன் எழுதி கொண்ட வரலாறு அனைத்தும் பொய், உண்மை அல்ல. அதற்கு சான்றுகள் இல்லை. ஆனால் பைபிளில் இருக்கக்கூடிய வரலாற்றுக்கு சான்றுகள் உண்டு. தெரியாவிட்டால் வாயை பொத்தி கொண்டிருக்க வேண்டும்.
உன்னையும் என்னையும் படைத்த ஒரு மகா சக்தி தேவன், அவர் நமக்கு கொடுத்த இந்த புத்தகம் புரியாவிட்டால் தெரியவில்லை என்று சொல்ல வேண்டுமே தவிர, அரைவேக்காடாக தெரிந்தும் தெரியாதமல் பைபிளிலே தவறுகள் என்று இருக்கிறது என்று சொல்லுவது உன்னுடைய புத்தி இல்லாத மூடத்தனத்தை காட்டுகிறது. போடுங்கப்பா அந்த வீடியோ, கேளுங்க, நல்ல கவனமா பாருங்க. எல்லாரும் மதத்தில் இருக்கனால நான் சொல்றேன், மதத்தை ஒரு அளவோடு எடுத்துக்கங்க, ரொம்ப எல்லாம் சீரியஸா எடுத்துக்காதீங்க. எத்தனை பேர் கிறிஸ்டியன்ஸ் இருக்கிறீங்க? இருக்கீங்களா? இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு சொல்றேன், ஏன்னா இப்ப இங்க எல்லாம் நம்ம மெச்சூர் பீப்புள். பைபிளில் சொல்லி இருக்கிறபடி கிரியேஷன் நடக்கல. இட்ஸ் a கிரியேஷன் ஸ்டோரி, ரைட்டுங்களா? இப்ப எங்களுக்கு படிச்சு தர்றப்பவே இதை நீங்க புரிஞ்சுக்குங்க. தயவு செய்து ஜனங்களுக்கு போய் சொல்லாதீங்க, ஏன்னா டிஸ்டர்ப் ஆயிடுவாங்க. அவங்க ஒரு இங்கே இருக்கிறார்கள் என்று அவருக்கு முன்னாடி எல்லா மதத்தை சேர்ந்தவர்களும் இங்கே இருக்கிறார்கள் எனக்கு முன்னாடி. அந்த மதங்களை ரொம்ப சீரியஸா எடுத்துக்காதீங்க, ரொம்ப டீப்பா போவாதீங்க, மேலோட்டமா அப்படின்னு சொல்றாரு இவரு, இந்த அறிவாளி. பைபிளில் சொல்லி இருக்கிறபடி கிரியேஷன் நடக்கல. இட்ஸ் a கிரியேஷன் ஸ்டோரி, ரைட்டுங்களா? இப்ப எங்களுக்கு படிச்சு தர்றப்பவே இதை நீங்க புரிஞ்சுக்குங்க. தயவு செய்து ஜனங்களுக்கு போய் செப்பரேட்டா ஒரு மூளை இருக்கான், செப்பரேட்டா சொல்லாதீங்க, ஏன்னா டிஸ்டர்ப் ஆயிடுவாங்க. அவங்க ஒரு சிம்பிள் ஃபெய்த்ல போயிட்டு இருக்கிறாங்க. ஏதோ கடவுள் முதல் நாள் இதை படைத்தார், இரண்டாம் நாள் இதை படைத்தார், மூன்றாம் நாள் இதை படைத்தார். ஒரு விஷயத்தை அறிந்தவன், ஒரு விஷயத்திலே அனுபவசாலி, தெரியவில்லை என்று சொல்லுகிறவன் ஒண்ணும் இல்ல. எல்லாரும் மதத்தில் இருக்கனால நான் சொல்றேன், கொரிந்தியருக்கு எழுதிய முதலாவது நிருபம் 1ஆம் அதிகாரம். பைபிள் என்றால் ஞானம் என்றால் என்னவோ பாருங்க. கொரிந்தியருக்கு எழுதிய முதலாவது நிருபம் 1ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதலாவது நிருபம் 1ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். யூதர்கள் என்றால் அவர்கள் ஒரு பெரும்பாலும் உலகத்திலே சொல்லுவாங்க, அநேக விஞ்ஞானிகள் யூதர்கள் என்று. பெரும்பாலும் வண்டர்ஸ், புதிய விஷயங்களை கண்டுபிடிப்பதில் யூதர்கள் தேறினவர்கள். அப்படியாக யூதர்கள் அற்புதங்களை செய்ய, அற்புதங்களை நிகழ்த்த அவர்கள் கேட்கிறார்கள். அடுத்து கிரேக்கர்கள் ஞானிகள் அல்ல, ஞானத்தை தேடுகிறார்கள். அவர்கள் தேடுகிறார்களே தவிர ஞானத்தை கண்டடையவில்லை. இவன் தெரியவில்லை என்று சொல்லுகிறான். அதுக்கு மெச்சூரா? எதுல மெச்சூரிட்டி? பைபிளில் அனுபவம் இருக்கா? அனுபவமே இல்லாத, பைபிளே நம்பாத இப்படிப்பட்ட போதகர் அவருடைய வாயிலிருந்து வருகின்ற வார்த்தையை பாருங்க. எல்லா கிறிஸ்தவ மக்களும் பார்க்க வேண்டிய இது வீடியோ. அது உங்களுடைய போதகர்களுக்கு எவ்வளவு பைபிள் ஞானம் தெரியுமோ என்று பார்க்க வேண்டிய சான்றுது. மேலோட்டமாக பேசுவார்கள், நாங்கள் கடவுள் பக்தி எங்களுக்கு இருக்கு, ஐயோ தேவனே என்ற நாடகம். அங்கே நாடகம், உள்ளுக்குள்ளே வரும்போது பைபிள் நிறைய தப்பு இருக்கு பிரதர், அதெல்லாம் கண்டுக்கூடாது. சும்மா ரொம்ப சீரியஸாக எடுத்துக்க கூடாது பிரதர். பைபிளை சும்மா மேலோட்டமாக பார்க்கணும். எழுதி கொடுத்தவர் யாருன்னு கேனையனா? எழுதி கொடுத்த தேவன் கேனையான்ற? எழுதி கொடுத்த தேவன் பொய்யரா? பொய்யை சொல்ல வைத்தாரா? பொய்யான புத்தகத்தை கொடுத்தாரா? அப்பாவி பைபிளை நம்பிய இந்த கிறிஸ்தவர்கள் அப்பாவிகளா? ஞானத்தில் பேதைகளா? நீ மட்டுமே மிகப்பெரிய ஞானியா? பாருங்க போதகர்களுடைய நிலைமை. பைபிள் தெரியாத இப்படிப்பட்ட போதகர்கள் தப்பித்தவறி வாயை திறந்தால் பைபிள் தெரியாது. பைபிளின் மீது கோபம், பைபிளின் மீது நம்பிக்கையின்மை. ப்ளே பண்ணுங்கப்பா.
எல்லாரும் மதத்தில் இருக்கனால நான் சொல்றேன் வந்து மதத்தை ஒரு அளவோடு எடுத்துக்கங்க. ரொம்ப எல்லாம் சீரியஸா எடுத்துக்காதீங்க. எத்தனை பேர் கிறிஸ்டின்ஸ் இருக்கிறீங்க? இருக்கீங்களா? இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு சொல்றேன். ஏன்னா இப்ப இங்க எல்லாம் நம்ம வந்து மெச்சூர் பீப்புள். பைபிளில் சொல்லி ஸ்டாப் பண்ணுங்க. பைபிளிலே எழுதியிருக்கிறபடி, பைபிள் சொல்லுகிறபடி இயற்கை உண்டாக்கப்படவில்லையாம். பின்ன எதுக்கு பைபிளை படிக்கிறீங்க, பைபிளை போதிக்கிறீங்க? இது ஒரு புனைக்கப்பட்டதாம், கதையாம், உண்மை இல்லையா? போடுங்கப்பா, ஒரு அப்படியே வைங்க. கதையா? இந்த பைபிளை திறந்து போதிக்க ஆரம்பித்தால் உன்னுடைய அந்த வழுக்கு மண்டை பொளந்துடும். அப்படிப்பட்ட ஞானம் நாங்கள் யாரும் பைபிள் ஓப்பன் யூனிவர்சிட்டி இந்தியா இன்டர்நேஷ்னல் என்ற வார்த்தையை நெட்டில் போட்டு பார்த்தா உங்களுக்கு தெரியும் எப்படிப்பட்டதோ என்று. உங்களுக்கு புரியல நிறைய பேருக்கு கிரியேஷன் எப்படி நடந்தது என்று. பாட்டில் பைபிளை குறித்த பாடல் ஒன்று ரெக்கார்ட் பண்ணும்போது சிங்கருக்கு டவுட் வந்துச்சு அவருக்கு. முதலாம் நாள் 2ஆம் நாள் அப்படின்னு சொல்லும் நாட்கள் 6 நாட்களாக அப்படின்னு. 6 நாட்கள் என்றால் இது போட்டுருப்பா, முதல்ல அவனை முடிச்சிடலாம். எல்லாரும் மதத்தில் இருக்கனால நான் சொல்றேன் வந்து மதத்தை ஒரு அளவோடு எடுத்துக்கங்க. ரொம்ப எல்லாம் சீரியஸா எடுத்துக்காதீங்க. எத்தனை பேர் கிறிஸ்டின்ஸ் இருக்கிறீங்க? இருக்கீங்களா? இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு சொல்றேன். ஏன்னா இப்ப இங்க எல்லாம் நம்ம வந்து மெச்சூர் பீப்புள். பைபிளில் சொல்லி இருக்கிறபடி கிரியேஷன் நடக்கல. இட்ஸ் a கிரியேஷன் ஸ்டோரி. ரைட்டுங்களா? இப்ப எங்களுக்கு படிச்சு தர்றப்பவே இதை நீங்க புரிஞ்சுக்குங்க. தயவு செய்து ஜனங்களுக்கு போய் சொல்லாதீங்க, ஏன்னா டிஸ்டர்ப் ஆயிடுவாங்க. நாங்கள் கற்றுக்கொண்ட போது இப்படிதான் சொன்னாங்களாம். அப்படிதான் எனக்கு தோணுது அவர் சொல்லும்போது. நாங்கள் கற்றுக்கொள்ளும் போது எங்கே பைபிளை கற்றுக்கொண்டு போது? பைபிள் கல்லூரியிலையா அல்லது நீங்களுக்கு போதித்த போதகர்களா? பைபிள் கல்லூரியிலே போய் கற்றுக்கொண்டால் பைபிளை பொய் என்று சொல்லுகிறார்களா? கொஞ்சம் முன்னாடி போய் திரும்ப ப்ளே பண்ணுங்கப்பா. இல்லை அவ்வளோ, இன்னும் கொஞ்சம் ஃபார்வர்டாங்க. இன்னும் ஃபார்வர்டு. போதும். சொல்ல இதெல்லாம் சொல்லக்கூடாதா? இப்ப இங்க எல்லாம் நம்ம வந்து மெச்சூர் பீப்புள். பைபிளில் சொல்லி இருக்கிறபடி கிரியேஷன் நடக்கல. இட்ஸ் a கிரியேஷன் ஸ்டோரி. ரைட்டுங்களா? இப்ப எங்களுக்கு படிச்சு தர்றப்பவே இதை நீங்க புரிஞ்சுக்குங்க. தயவு செய்து ஜனங்களுக்கு போய் சொல்லாதீங்க, ஏன்னா டிஸ்டர்ப் ஆயிடுவாங்க. அவங்க ஒரு சிம்பிள் ஃபெய்த்ல போயிட்டு இருக்கிறாங்க. ஏதோ கடவுள் முதல் நாள் இதை படைத்தார், 2ஆம் நாள் இதை படைத்தார், 3ஆம் நாள் இதை படைத்தார், இப்படி எல்லாம் கிரியேஷன் நடக்கல. பட் பைபிளை எழுதுகிறவர் இந்த படைப்பிற்கு பின்னால் இறைவன் இருந்தார். சர்ச்சில் ப்ரீச்சிங் சொல்லும் பண்ணும்போது எடுத்த ஃபோட்டோ வாட்ஸ்அப்பில் அனுப்பியிருக்கேன் பாருங்க. உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பியிருக்கேன். அது அந்த மங்களகரமான ஃபோட்டோவை பாருங்கள் இப்போ. ஆஹா, எவ்வளோ பக்தி, எவ்வளவு பவ்யம். அந்த யூனிஃபார்ம் பாருங்கள், சிலுவை நடுவில் 2 பக்கத்தில் விளக்கு. அங்கே இருக்க மெச்சூரிட்டி, இந்த மெச்சூரிட்டி முகையை பாருங்கள் ஒரு வாட்டி. எத்தனை ஏமாற்றத்தனம் பாருங்கள். அவருக்கு பின்னாடி யாரோ இன்னொருத்தர் கூட்டு கள்ளவாணிகளை போல. எடுத்துருங்கப்பா. நான் சொன்னது உண்மையா பொய்யாப்பா? இப்போ சொல்லுங்கள். ஒரு எடுத்துருங்கப்பா. ஒரு போதகர் ஆலயத்திலே நின்று போதிக்கும் போது அவருடைய அந்த பேச்சு வேறு, பொதுவாக எல்லாருடைய மத்தியிலே சொல்லும்போது அந்த பேச்சை வேறு. என்ன அந்த பேச்சு என்றால், பைபிள் இல்லை எழுதப்பட்டவை பொய் என்று.
பைபிளில் சொல்லியபடி இயற்கை நடக்கவில்லை என்று. முதல் நாள் என்றால் என்ன, இரண்டாம் நாள் என்றால் என்ன, மூன்றாம் நாள் என்றால் என்ன? உங்களுக்கு புரியாவிட்டால் தெரியாதுன்னு சொல்லுங்க. புரியாததினால் பைபிளே தப்புன்னா? தவறான புத்தகத்தை ஏன் நம்பினாய்? தவறான புத்தகத்திற்கு ஏன் மத போதகனாக மாறினாய்? எப்படிப்பட்ட பொய்யர்களோ பாருங்க இவங்க. என்றால் இப்படிப்பட்டவர்கள் தான் மதவாதிகள் என்று சொல்லுவார்கள். அவர் நினைக்கலாம் அவரோ ஒரு கிறிஸ்டியன் தான், பைபிளை தவிர மற்ற எல்லா புக்ஸும் படித்ததுனால பைத்தியக்காரமாக மாறிட்டார் அவர். பைபிளை தவிர மற்ற எல்லா புத்தகங்களையும் படித்ததினால் பைத்தியமாக மாறி அப்படியாக மாறிவிட்டார். தேவன் கொடுத்த புத்தகம் உனக்கு புரியவில்லை. எல்லா மத போதகர்களைப் போல நீயும் பேசுகிறாய். கிறிஸ்தவம் என்பது மார்க்கம், மதம் என்பது மனிதர்கள் உருவாக்கி கொண்ட தத்துவங்கள், கதைகள். தேவனை மையமாக வைத்து நடக்கின்ற யுத்தங்கள், இரத்த கலரைகள். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். காயின் தன் சகோதரனாகிய ஆபேலோடு பேசினான். காயின் தன் தம்பியாகிய ஆபேலோடு பேசி, எதை பேசி? அவர்கள் வயல்வெளியில் இருக்கும்போது காயின் தன் சகோதரனாகிய ஆபேலுக்கு விரோதமாய் எழும்பி, காயின் அண்ணன் தன் தம்பிக்கு விரோதமாக எழும்பி அவனை கொலை உலகத்திலே முதலாக நடந்த கொலை எதை அடிப்படையாக கொண்டதோ தெரியுமா? தெய்வத்தை அடிப்படையாக கொண்டதே கொலை. முதல் கொலை, கடைசி கொலையும் கூட இதுதான். உலகத்தின் கடைசி பரியந்தமும் கூட இயேசு கிறிஸ்துவானவர் சொன்னது யோவான் சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். முதல் கொலை, மரணம் வந்ததே அதே நாங்கள் தெய்வங்களாக மாறுவோம் என்ற ஆசை வார்த்தைக்கு மயங்கி கனியை புசித்து மரணத்தை வருவித்துக் கொண்டார்கள். தெய்வத்தை மையமாக கொண்டே முதல் கொலை அதே தெய்வத்திற்காகவே, தெய்வத்தின் மையமாக கொண்டே முதல் கொலையும் நடந்தது. கடைசி வரை இதே தொடரும். தெய்வத்தை மையமாக கொண்டே கொலைகள் நடக்கும், குற்றங்கள் நடக்கும். 16ஆம் அதிகாரம் இயேசு கிறிஸ்துவானவர் சொல்லுகிறார், 2ஆம் வசனம் யோவான் சுவிசேஷம். அவர்கள் உங்களை ஜெப ஆலயங்களுக்கு புறம்பாக்குவார்கள், மேலும் உங்களை கொலை செய்கிறவன் தான் தேவனுக்கு தொண்டு செய்கிறவன் என்று, தான் தேவனுக்கு ஏதோ தொண்டு பணி புரிவதாக சொல்லி உங்களை கொலை செய்வான். கொலைகாரர்கள் இன்றைக்கு பாருங்க, ஏதோ நார்த் இந்தியாவில் ஏதோ மாட்டை கொண்டு போறதா நினைச்சு மனுஷனை கொலை பண்ணிட்டாங்க. கேட்டால் தெய்வத்திற்கு தொண்டு செய்வதாக அவர்கள் நினைப்பு. தெய்வத்தை மையமாக கொண்டு நடக்கின்ற குற்றங்கள் பயங்கரமானவை. மதவாதங்கள், அந்த மதம் தெய்வத்தை மையமாக கொண்டு நடக்கின்ற அந்த போதை என்பது யானைக்கு பிடிக்கின்ற மதத்தை, அது மதம் அல்ல, அது உடல் ரீதியான ஒரு உபாதை. அது வரும்போது யானைக்கு தன் நிலை மறந்து பயங்கரமாக செயல்படும். ஆனால் இந்த மனிதன் அதை விட பயங்கரமான மதம் பிடித்தவன். அப்படிப்பட்ட மதம் பிடித்தவன் பயங்கரமான போதைக்குள் செல்லுகிறான், கொலைகாரனாக மாறுகிறான், ஒரு கற்பழிக்க கூடியவனாக மாறிவிட்டான். தேவதாசி என்ற முறைகளை கொண்டு வந்தான். அதே கடவுளை வைத்து, தேவதாசி அதே கடவுளை வைத்துதான் எத்தனையோ அற்புதங்களை செய்கிறேன் வாருங்கள் என்று சொல்லி ஏமாற்றுகிறான். அதே கடவுளை வைத்துதான் எத்தனையோ நான் தெய்வ பிறவி என்று சொல்லி, அம்மா பகவான் என்று சொல்லி எத்தனையோ மடங்களை நிறுவி எத்தனையோ கோடிக்கணக்கான சொத்தை சம்பாதித்து எத்தனையோ அப்படிப்பட்ட தங்களை தெய்வமாக சொல்லி
எத்தனையோ மடங்களை நிறுவி கோடிக்கணக்கான சொத்து. அப்படிப்பட்ட நபர்களிடம்தான் நம்ம அரசியல்வாதிகள் சொத்தெல்லாம் பத்திரமா இருக்கும். அரசியல்வாதிகள் நிறைய பாருங்க, அங்கே அந்த மடத்துக்கு போய் கும்பிட்டு வருவாங்க. எதுக்கு கும்பிட்டு வருவாங்க அப்படின்னு பார்த்தா, ஐயாவோட சொத்து பூரா அங்கே தான் மடத்தில் இருக்குது. என்றால் இப்படிப்பட்ட துறவிகள் என்று சொல்லக்கூடியவர்கள் எதற்காக இவ்வளவு கோடி 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 பணம்? யார் தந்தது அந்த பணம்? பக்தர்கள் ஏன் தருகிறார்கள்? ஐயா எனக்கு அது நடக்க வேண்டும் என்று சொல்லி தெய்வத்திற்கே லஞ்சத்தை கொடுக்கக்கூடிய மகா புண்ணியவான்கள் நம்முடைய பக்தர்கள். நம்ம கிறிஸ்தவ பக்தர்களும் கூட எதற்காக கூட்டமாக ஜபம், எதற்காக ஜப கூட்டங்கள், எதற்காக சங்கிலி ஜப கூட்டங்கள், எதற்காக உபவாச கூட்டங்கள், எதற்காக கொண்டாட்டம், கிறிஸ்துமஸ் கொண்டாட்டங்கள், அந்த ஆராதனை கூட்டங்கள், இந்த தீர்க்கதரிச கூட்டங்கள், இந்த கூட்டங்கள் அனைத்திற்கும் பின்னால் உங்களுடைய மனிதர்களுடைய சுயநலம், அவருடைய கோரிக்கைகள் இருக்கிறது. இதுதான் மதம். அவனுக்கு மதம் பிடித்திருக்கிறது, தெய்வம் பிடிக்கவில்லை அவனுக்கு. அந்த மதம் பிடித்ததினால்தான் இன்றைக்கு எத்தனையோ மதவாதிகள் கிளம்பி இருக்கிறார்கள். அந்த மதம் பிடித்த யானைகளும் கூட மனிதனுக்கு கீழ்ப்படியுமே தவிர இந்த மனிதன் எவனுக்கும் கீழ்ப்படிய மாட்டான். தெய்வத்தை நம்பிய இவர்களே, சாமியார்களே, ஒரு பெண்ணை கற்படுத்த கொடூரம் எப்படி என்றால், 2 கால்களையும் கூட எப்படி கோழியின் கால்களை அகலமாக விரித்து அந்த தோல், அந்த தொடையில் இருக்கக்கூடிய எலும்பெல்லாம் உடஞ்சி அப்படியாக கற்பழித்திருக்கிறார்கள் என்றால் எந்த தெய்வத்தை நம்பினார்கள் அவர்கள்? ஒரு மனிதனை ஒரு பறவையை விரிப்பது போல விரித்து, காலை விரித்து உடைத்து, அவருடைய மனசாட்சி என்ன ஆனது அவனுக்கு? அவன் தினமும் பூஜை செய்கின்ற தெய்வத்தை எப்படி என்று நினைத்து பூஜை செய்கிறான் அவன். அதுதான் மதம். ஒரு முறை யானையை பாருங்கள், மதம் பிடித்த யானைக்கு எப்படி அந்த நேரத்தில் எப்படி இருக்குமோ, மதம் பிடித்த மனிதர்களும் அப்படிதான். அவனுடைய கண்ணெதிரை எதுவும் தெரியாது, தாயும் தெரியாது, தந்தையும் தெரியாது, மகனும் தெரியாது, மகளும் தெரியாது. ஜாதி மாறி கல்யாணம் செய்து கொண்டால் கொன்றுவிடக்கூடிய ஒரு பயங்கரமான மதம் பிடித்த மதவாதி. பைபிள் அப்படிப்பட்டதல்ல. அப்போஸ்தலருடைய நடபடிகள் 19ஆம் அதிகாரம், அதுக்கு முன்னாடி 24ஆம் அதிகாரம் போகலாம். அப்போஸ்தலருடைய நடபடிகள் 24ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அப்போஸ்தலருடைய நடபடிகள் 24ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். உம்மிடத்தில் ஒன்றை ஒத்துக்கொள்கிறேன். பவுல் சொல்லுகிறார், உம்மிடத்தில் ஒன்றை ஒத்துக்கொள்கிறேன். அது என்னவென்றால் இவர்கள் மதபேதம் என்று சொல்லுகிற மார்க்கத்தின்படியே இது நீங்கள் நினைக்கின்ற மதம் அல்ல. அந்த மதம் மனிதனை யானைக்கு மதம் பிடித்தது போல மாற்றும். தன் கண்ணெதிரே என்ன இருக்கிறதோ என்று தெரியாத அளவிற்கு இன்றைக்கு கிறிஸ்தவர்களும் கூட தன்னிலை மறந்து குதிக்கிறார்கள். இன்றைக்கு நம்முடைய கிறிஸ்தவ சகோதர சகோதரிகளே, மதம் பிடித்து யானையை போல தன்னை மறந்து, தன்னிலை மறந்து, இயல்பான நிலையை மறந்து இழந்து அந்த குதிப்பது என்ன, அப்படியாக கத்துவது என்ன, உளறுவது என்ன? அதை பார்க்கும்போது அவர்களுக்கு பிடித்தது பரிசுத்த ஆவியா அல்லது மதமா? பவுல் சொல்லுகிறார், இவர்கள் படிங்க, இவர்கள் மதபேதம் என்று சொல்லுகிற மார்க்கத்தின்படி, இது மதபேதம் அல்ல, மதவாதம் அல்ல, இது ஒரு அழகான மார்க்கம். அந்த அழகான மார்க்கத்திலே நாம் நடந்து செல்ல வேண்டும், அல்லது ஓடி பொறுமையாக செல்ல வேண்டும். குதித்து கொண்டோ ஆடிக்கொண்டோ அல்ல. ஒரு வழியிலே வருகின்றவன் ஒழுங்காக வர வேண்டும். அது ஒரு வாகனமாக இருக்கலாம், அல்லது மனிதன் நடந்து வரக்கூடியவனாக இருக்கலாம், அல்லது ஓடி வரக்கூடியவனாக இருக்கலாம். அதிலே ஒரு ஒழுக்கம் இருக்க வேண்டும். தள்ளாடி கொண்டு வருகிறவர்கள் தன்னிலை மறந்தவர்கள். இந்த மார்க்கத்திலே வரக்கூடியவர்கள் ஒழுங்காக வர வேண்டும்.
இன்றைக்கு இருக்கக்கூடிய கிறிஸ்தவ சபைகளை பார்க்கும்போது தன்னிலை மறந்து ஏதோ நடக்கிறது அங்கே. அது மத பேதமா, கிறிஸ்தவ மார்க்கமா? அவர்களுக்கு பிடித்தது மதமா, அவர்களுக்குள்ளே இருப்பது உண்மையான கிறிஸ்தவ போதனையா? இதோ இப்படிப்பட்ட இப்பொழுது பார்த்த நாம் அப்படிப்பட்ட போதகர்களே இன்றைக்கு உலகம் முழுவதும் பெயருக்கு மட்டுமே போதகர்கள், பைபிள் தெரியாத போதகர்கள். கிட்ட போய் கொஞ்சம் க்ளோஸாக போய் கலரை பார்த்தா அவங்க சொல்லுவாங்க, ஓப்பனாக சொல்லுவாங்க, எனக்கு பைபிள் நிறைய டவுட் இருக்குது பிரதர், பைபிளில் நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்குது பிரதர். மிஸ்டேக்ஸா? பைபிளில் இந்த புக் இல்லாமல் இன்னொரு நிறைய புக்ஸ் இருக்குது பிரதர். இருந்தா தேவன் உனக்கு எதை கொடுக்க நினைத்தாரோ அதை மட்டுமே உனக்கு கொடுத்தார். தேவன் விடுக்கிற ஒரு சவால் பாருங்க. உபாகமம் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். உபாகமம் இந்நாளில் நான் உனக்கு விதிக்கிற. இது எப்பொழுது எழுதப்பட்டது? கிறிஸ்துவுக்கு முன் சுமார் 1450 ஆண்டுகளுக்கு முன் மோசேயின் காலத்திலே சொல்லப்பட்ட வார்த்தை. அன்றைக்கு இருந்தது இந்த 5-6 புத்தகங்கள் மட்டுமே. சரி, கணக்குப்படி பார்த்தா ஒரு 5 புக்கு. ஆதியாகமம், யாத்திராகமம், லேவியராகமம், எண்ணாகமம், உபாகமம். ஆதியாகமத்தை எழுதியது மோசே. வெறும் இந்த சில புத்தகங்களை கொண்ட அன்றைய பைபிளே அதற்கு நிகரான புத்தகமே அன்றைக்கு இல்லை. இன்றைக்கும் அதேதான். என்ன சொல்றாருங்க? இந்நாளில் நான் உங்களுக்கு விதிக்கிற. இந்நாளில் நான் உங்களுக்கு இப்பொழுது விதித்த. படிங்க. இந்த நியாய பிரமாணம், இந்த பைபிள் நியாய பிரமாணம் முழுமைக்கும் ஒத்த இவ்வளவு நீதியுள்ள கட்டளை. இந்த பைபிளுக்கு ஒத்த இத்தகைய புத்தகத்திற்கு ஒத்த ஒரு புத்தகத்தை காட்டு. தேவனுடைய சேலஞ்ச் இது. இத்தகைய புத்தகத்திற்கு ஒத்த ஏதாவது ஒரு புத்தகத்தை காட்டடா. அன்றைக்கு அதே சேலஞ்ச், இன்றைக்கும் அதே சேலஞ்ச். கடைசி புத்தகம், கடைசி அதிகாரம், கடைசி வார்த்தைகள். இந்த புத்தகத்திலுள்ள தீர்க்கதரிசன வசனங்களை கேட்கிற யாவருக்கும், இந்த நான் கொடுத்த இந்த புத்தகத்தை குறித்து கேட்கிற யாவருக்கும் நான் சொல்லுகிறது என்னவென்றால், நான் சாட்சியாக எச்சரிக்கிறதாவது, ஒருவன் இவைகளோடு எதையாகிலும் கூட்டினான். எதை இந்த புத்தகத்தில் எதை வெளியில் அந்த புத்தகம் இருக்கிறது, அது மிஸ் ஆயிடுச்சு கிடையாது. எதையும் கூட்டக்கூடாது, இதிலிருந்து எதையும் விட்டு விடக்கூடாது. முழுமையாக இருக்கிறது புத்தகம். நான் முழுமையாக கொடுத்தேன். இந்த இப்படிப்பட்ட புத்தகத்திற்கு ஈடான எந்த ஒரு புத்தகமும் கூட உலகத்திலே இல்லை. இது தேவன் விடுக்கிற சவால். இப்படிப்பட்ட மகா ஞான புத்தகத்தை கொண்டிருக்கின்ற கிறிஸ்தவர்கள் வெட்கமே இல்லாமல் பைபிளிலே தவறுகள் இருக்கிறது என்று மற்ற மதத்தினரை போல சொல்லுவது என்பது அவர்களுக்கே கூச்சமா இல்லையா? உன்னுடைய கையில பிடித்திருக்கக்கூடிய அந்த புத்தகத்தில் தவறுகள் இருக்கிறது என்று சொல்லுவதற்கு. முழுமையான புத்தகம், முழுமையான ஞானம். இப்படிப்பட்ட ஞானத்திற்கு, இதில் இருக்கக்கூடிய ஞானத்திற்கு மிஞ்சிய ஞானம், பைபிளிலே இருக்கக்கூடிய ஞானத்திற்கு மிஞ்சிய ஞானம், பைபிளிலே இருக்கக்கூடிய நன்மை, மனிதனுக்கு தேவைப்படுகின்ற நன்மைக்கு மிஞ்சிய நன்மை ஏதாவது வெளியிலே எவனாவது காட்ட முடியுமா? மனிதனுக்கு தேவைப்படுகின்ற நல்ல வார்த்தை, பைபிளுக்கு மிஞ்சிய நல்ல வார்த்தை ஏதாவது ஒன்றை காட்ட முடியுமா? காட்டினால் பைபிளை விட்டுவிடலாம், அந்த புத்தகத்தை எடுத்துக்கொள்ளலாம். அப்படிப்பட்ட புத்தகமாடா இது. கற்றுக்கொள்ளாமல் ஒழுங்காக சொல்லித்தரக்கூடியவர்கள் யாருமே இல்லாமல் இப்படிப்பட்ட கெடுகட்ட நிலைமைக்கு, பைபிளே தவறு என்று சொல்லுகின்ற நிலைக்கு நீ ஏதோ பெரிய அறிவாளி போல எப்படி பேசுகிறார் என்றால், தேவனை விட தான் ஏதோ பெரிய ஞானி போல, தேவனை விட தான் ஏதோ நீதிமானை போல. நம்ம ஆளுங்களுக்கு ஒரு டைலாக் நல்லா ரொம்ப பிடிக்கும், நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே அப்படின்னு. கடவுளே நீ, இன்னொரு பாட்டு பாடினார், யாரு எம்ஜிஆர். என்ன பாட்டு? அவன் தேவன் என்றாலும் விடமாட்டாஹா, ஒருவன் தவறு செய்தால் அதை தெரிந்து செய்தால் அவன் தேவன் என்றாலும் விடமாட்டேனா, அப்படிப்பட்ட நான் நல்லவன். நான்
அவன் கடவுளே என்றாலும் தவறு செய்தால் விட்டுவிட மாட்டேன். ஆஹா, எப்படிப்பட்ட ஆக்டரோ பாருங்க. ஆக்டர் தான் அவன். கடவுளை தவறு செய்தாலும் நான் விட்டுவிட மாட்டேன், நான் தவறே செய்யாத அப்படிப்பட்ட உத்தமன் நான். எப்படிப்பட்டவங்க தன்னை ஞானியாக தங்களை நீதிமான்களாக காட்டக்கூடியவர்கள் எவனையுமே நம்ப கூடாது. முதல்ல ரொம்ப ஒழுக்கமா பிரதர், பிரைஸ் தி லார்ட் பிரதர், ரொம்ப பக்திமான் மாதிரி. பைபிளை படிங்க, பைபிளை பார்த்து கற்றுக்கோங்க. தெரியலையா, உலகத்திலே ஒரே ஒரு பைபிள் கல்லூரி, வேறு எங்கும் பார்த்து அவரே சாட்சி. பைபிள் காலேஜில் சொல்கிறாங்களாம், பைபிளில் நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்குது, அதெல்லாம் வெளியே சொல்லாதீங்க. சீப்பு ஃபெய்த்தில் இருக்காங்களா அவங்க, ஏதோ சின்ன ஃபெய்த்தில் இருக்காங்களா. நாமெல்லாம் இவருக்கு பெரிய ஃபெய்த்தான், நாம் சின்ன ஃபெய்த்தான். அப்படிப்பட்ட நான் சொன்னோம் பார்த்தீங்களா, இதுக்கு மட்டும் நாம் சொன்னோம், கிறிஸ்தவர்கள் போக போக நாத்திகர்களாக மாறுவார்கள். இன்றைக்கு இருக்கக்கூடிய எப்படி வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் அவர்களுடைய நாட்டை விட்டு இந்தியாவுக்கு வருகிறார்கள். எதுக்கு? ஏதோ மற்ற நாடுகளுக்கு செல்லுகிறார்கள். எதுக்கு? வேற கிறிஸ்டியானிட்டி பிடிக்காம, கிறிஸ்டியானிட்டியில் ஏதோ தவறுகள் இருக்கிறது என்று நினைத்து வேறு மதங்களுக்கு தாவுகிறார்கள் என்றால் அங்கே சரியான போதகன் இல்லை. இன்றைக்கு இவனும் சாட்சி, தான் நம்பிக்கொண்ட போதனையை தவறு என்று தானே சொல்லிக்கொண்டு அப்படிப்பட்ட விஷயங்களை பைபிள் கல்லூரிகளிலே சொல்லுகிறார்கள் என்று சொல்லி, பைபிள் கல்லூரிகளிலே பைபிளை குறித்து சொல்லாமல் பைபிளில் தவறுகள் இருக்கிறது சொல்லுகிற கூடிய நிலைக்கு இருக்கிறதாம் இன்றைக்கு பைபிள் கல்லூரிகள். கிறிஸ்தவ விசுவாசிகளே, பெரிய சாட்சி இது. உங்களுடைய போதகர்களுக்கு பைபிள் தெரியுமா? கேளுங்க. கொஸ்டின் சிம்பிளா, கொஸ்டின்ஸ் வேணா எங்ககிட்ட வாங்க. சிம்பிளா வேணா இப்போ ஒரு கொஸ்டின் ஒன்று சொல்றேன் உங்களுக்கு. ஆதியாகமம் இந்த பார்த்து முடிச்சிடலாம். ஆதியாகமம் அவங்களுக்கு கேளுங்க சும்மா. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் படிங்க பிரதர். இதில் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் எங்கள் சண்டே ஸ்கூல் பசங்களுக்கு தெரியும் நல்லா. அந்த அப்படிப்பட்ட பெரிய போதகனுக்கு தெரியல. 14ஆம் வசனம். பின்பு தேவன் பகலுக்கும் இரவுக்கும் வித்தியாசம் உண்டாகத்தக்கதாக வானம் என்கிற 13ஆம் வசனம். சாயங்காலமும் விடியற்காலமும் ஆகி 3ஆம் நாள் ஆயிற்று என்றாம். 4ஆம் நாளிலே எதை செய்கிறார்? சூரிய சந்திர நட்சத்திரங்களை செய்கிறார். 4ஆம் நாளிலே ஒரு நாள் வர வேண்டும் என்றால் சூரியன் உதிக்க வேண்டும், சூரியன் மறைய வேண்டும். இது ஒரு நாள் நமக்கு தெரிஞ்சது. சூரிய சந்திர நட்சத்திரங்களை படைப்பதே 4ஆம் நாள். அதற்கு முந்தைய நாட்கள் எந்த நாட்கள் தெரிஞ்ச கேட்டு பாருங்க உங்க பாஸ்ட் ஐயா கிட்ட. அப்போ அந்த ஐயா சொல்லுவாரு, அதெல்லாம் கேட்கக்கூடாதுமா, அதெல்லாம் தப்பு, நம்ம ஏதோ விசுவாசமா, நம்ம ஏதோ கடவுளை எனக்கு ஜுரம் போகணும், வாந்தி போகணும், நல்லா வியாபாரம் நடக்கும், இப்படி கேட்டுக்கலாம், இதெல்லாம் கண்டுக்கூடாது அப்படி சொல்லுவார். ஏன்னா அவருக்கு பைபிள் மேல நம்பிக்கை இல்லை. அவர் பைபிளை பிடித்ததே பணத்துக்காக. அவர் முதல்ல கடவுள் மீது இந்த நம்பிக்கை இல்லை. நிறைய போதகர்களுக்கு இன்னும் வெளியே வருவாங்க பாருங்க. கிறிஸ்தவ போதகர்களே பைபிளை தவறு என்று, கிறிஸ்தவ போதகர்களே தேவனே இல்லை என்ற நிலைக்கு மாறி அவர்களுடைய கிறிஸ்தவ குடும்பங்களும் கூட, குடும்பங்கள் இருக்கக்கூடிய பிள்ளைகளும் கூட தேவனை மறந்து தேவனே இல்லை என்ற ஒரு நிலைக்கு கண்டிப்பாக வருவார்கள். இயேசு கிறிஸ்துவானவர் சொன்ன வார்த்தை அப்பொழுது நிறைவேறும். என்ன அந்த வார்த்தை? இயேசு கிறிஸ்துவானவர் 2ஆம் வருகையிலே வரும்போது விசுவாசிகளை காண்பேனா? எவனும் இருக்க மாட்டான், எவனும் இருக்க மாட்டான். இப்படி ஏதோ கொஞ்சம் நஞ்சமா அப்படி பேசுறாங்க, போக போக அதிகமாவாங்க. கிறிஸ்தவ குடும்பங்கள் அனைத்தும் நாத்திக குடும்பங்களாக மாறும். கிறிஸ்தவ பிள்ளைகள் அனைவரும் கூட பைபிளை ஒதுக்கக்கூடிய நிலை வரும். கிறிஸ்தவ நம்பிய விசுவாசிகள் அனைவரும் அவிசுவாசிகளாக மாறி பைபிளை தூக்கி எறியக்கூடிய நிலை வரும். அதற்கு காரணம் உங்களுக்கு தலைமையாக இருக்கின்ற உங்களுடைய கிறிஸ்தவ போதகர்களே. ஆகையால் அவர்களை விட்டு ஒழுங்காக வந்து பைபிளை கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்களுக்கு நல்லது. மத பேதத்திலிருந்து, அந்த மதத்திலிருந்து மார்க்கத்திற்கு வாருங்கள். ஓகே, தேங்க்யூ.